ஹாய் ஆல், இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlogல மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சமையல் வைப்ஸ். மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மில்க் தான் போட்டேன். இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கனால காஃபி டீக்கு பதிலாக மஞ்சள் அண்ட் மிளகு போட்டு பால் குடிக்கலாம் அப்படின்றதுனால மஞ்சள் அண்ட் மிளகு போட்டு நல்லா கொதிக்க விட்டு சூப்பரான மில்க் குடித்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. இது கோல்டுக்கெலாம் கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பாலில் கிடைக்கிற பாலாடையெல்லாம் சேர்த்துட்ருக்கேன். 1 மந்த்துக்கு அப்புறம் நெய் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போது 25 டேஸ்லேயே ஒரு பாக்ஸ் அளவுக்கு நிறையவே சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் கிச்சடிக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. எனக்கு எப்போயுமே எதுலேயுமே பச்சை பட்டாணி இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பச்சை பட்டாணி கண்டிப்பாக சேர்த்துப்பேன். பீன்ஸ், கேரட் இருக்கோ இல்லையோ பச்சை பட்டாணி சேர்த்து தான் செய்வேன். எந்த வெரைட்டி ரைஸ்னாலும் சரி, கிச்சடினாலும் சரி. எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னும் போது கிச்சடி பேக்கெட் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளிப்புக்கு சேர்த்துடலாம். கடலைப்பருப்புலாம் எதுக்கு சேர்க்குறேன்னு யோசிக்கலாம். எனக்கு கடலைப்பருப்போட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கின அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நல்லா அதுவும் மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக வேகிற அளவுக்கு வதங்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணின்ற அளவுக்கு நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா சேமியாவை போட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். அது நல்லா கொஞ்சம் வற்றி வர்ற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி. சம்டைம்ஸ் இதை பார்க்க நூடுல்ஸ் ஞாபகம் வரும். நூடுல்ஸை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட. நல்லா சுட சுட ஆவி பறக்க சேமியா கிச்சடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு ஆட்டுறதுக்காக இட்லி மாவு அண்டு உளுந்து ரெண்டையுமே ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வாங்கின நாட்டுக்கோழி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். சூப்பர் மார்க்கெட்ஸில் நார்மல் பிராய்லர், எக் அண்டு நாட்டுக்கோழி அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே வச்சுருக்காங்க. ஸோ நாட்டுக்கோழி தான் இப்போ வாங்குறது ரீசெண்டாக. அடுத்து வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இட்லி மாவுக்கு ஊற வைக்க ஆரம்பித்தாச்சு. இட்லி மாவுக்கு எப்போயுமே 1/4 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கணும். 1 டம்ளர் உளுந்துனா 4 டம்ளர் அரிசி. நான் எப்போயுமே 1.5 டம்ளராகவே உளுந்து சேர்த்துப்பேன். எக்ஸ்ட்ராவாக மொறுமொறுன்னு இருக்கும் தோசை சுட்டாலுமே. வாரத்துக்கு ஒரு நாள்லாம் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா உளுந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்து நீங்கள் மாவு ஆட்டும் போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சு உளுந்து வடையாக குழந்தைங்கள்லாம் இருந்தால் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. உளுந்து ரொம்ப நேரம் வாஷ் பண்ண தேவையில்லை. 2 வாஷ் கொடுத்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி ஊற வச்சிடணும். இப்போ 5 to 6 hours ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க, இல்லைனா புளிச்சிரும் வேகமாகவே. நான் எப்போயுமே ஃப்ரிட்ஜில் தான் தூக்கி வைப்பேன். தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவாட்டும் போது தான் வெளியே எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மதியம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீட்ரூட் பொரியல் அண்ட் புதினா ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னடா இது காம்பினேஷனே இல்லைன்னு நினைக்கலாம். நான் சம்டைம்ஸ் காம்பினேஷன் பார்க்காம ஓகே இது ஹெல்த்துக்காண்டி அப்படின்றதுனால சாதத்துக்கூடயே வச்சு சாப்பிட்ருவேன். எதுலேயுமே ரொம்ப பச்சை மிளகா, வத்தல்னு ஆட் பண்ண மாட்டேன். காரம் கம்மியாக தான் சாப்பிட்றதுனால கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பீட்ரூட் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டால் சூப்பராக பீட்ரூட் ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த சைடு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, தயிர் எல்லாத்தையும் போட்டு அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ட்டு சேர்த்துட்டு ரைஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு 3 விசில் எடுத்தால் சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். எனக்கு எப்போயுமே ஒயிட் ரைஸ், குழம்பு, ரசம், 2 பொரியல்னு வச்சு சாப்பிட்றத விட சட்டுன்னு முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வேலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். அப்பா ஓப்பன் பண்ணோன்னே ஜம்முன்னு ஸ்மெல் வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் கூடவே ஏதாவது கொஞ்சமாக காரசாரமாக புளிப்பாக சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் வீட்டில் இருந்த பூண்டு ஊறுகாவை வச்சுக்கிட்டேன். சிம்பிள் அண்ட் ஈஸி லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு. ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக மில்க் போட்டு டீ போட்டு தான் குடித்தேன். டீ லவ்வர்ஸ் யாராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் சிம்பிள் கொடுங்க, இல்லைனா ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் கொடுங்க. நானுமே டீ லவர் தான். சுட சுட சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த மாவு எல்லாத்தையும் ஆட்டி வச்சிட்டேன். அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்த உளுந்தை வடையாக போட்டாச்சு. எனக்கு எப்போயுமே உளுந்த வடை, பருப்பு வடை இந்த மாதிரி
வடை ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் உளுந்து வந்து நம்ம ரொம்பவே எந்த ஃபார்ம்லனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதுக்கப்புறமா டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பேக் வந்து 25 ருபீஸுங்க. நம்ம எந்த பேக்குமே கொண்டு போனோன்னா அவங்க கடையிலேருந்து கொடுக்குற பேக் 25 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் நம்ம பண்ணுற ஹெவி பர்ச்சேஸ்க்கு கண்டிப்பாக அந்த பேக் தேவைப்படுன்றனால நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கடாய் வாங்கியிருந்தேன். டி ஹோம்ஸ்னு போட்டு அவங்களோட பிராண்டு கடாய் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இதிலே பெரிய சைஸ் வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு சின்ன சைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால இன்னொன்று செட்டாக வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த செப்பல் வீட்டுக்குள்ளேயே போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பிளேட்ஸ் வந்து அழகாக இருந்தது, ஃப்ளாரல் டிசைன்ஸ்லாம் போட்டு. நான் இது ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அதிலே ரெக்டாங்கிள் ஷேப்பில் 29 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். டிமார்ட்டில் வந்து எப்போயுமே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து 5 திங்ஸ் பிளான் பண்ணிட்டு போனால் 50 திங்ஸ் வாங்கிட்டு வருவோம். அந்த லெவலுக்கு ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும். அது ஒன்று தாங்க ப்ளஸ்ஸு. குவாலிட்டியுமே எல்லாமே ஓவரால் நல்லாயிருக்கும். டெட்டால் ஹேண்ட் வாஷ், அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக் நூடுல்ஸு, இந்த மாதிரி விம் பாரு செட் ஆஃப் 4 போட்டிருந்தாங்க ஆஃபரில். ஸோ பை 2 கெட் 2 ஃப்ரீயில் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த கிளிப் பற்றி நான் ஆல்ரெடி டிமார்ட் என்னோடய vlog 1லேயே சொல்லியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல். பேக்கெட்ஸ்லாம் இப்போ ஹாஃபாக கட் பண்ணும்போது ரிமைனிங் மீதி இருக்கிறத பேக்கெட்டோட கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷும் வாங்கியிருந்தேன், பை 2 கெட் 2 ஆஃபர் போயிட்டு இருந்தனால. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. ஸ்நாக்ஸ் வைக்கும்போது ஸ்பூனும் வச்சு செட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக 14 ருபீஸ் ஈச் 2 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஃபைனலி இந்த பேக் பார்க்க தான் கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருந்தது, 25 ருபீஸ் போட்டு வாங்கியிருக்கோமேன்ட்டு. பட் பேக் குவாலிட்டி நல்லா இருந்தது, அதனால் போட்டு வாங்கியாச்சு. இதுதான் டிமார்ட்டில் இந்த தடவை போயிருக்கும்போது நான் வாங்கின திங்ஸ். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஹாவ் அ குட் டே. பாய். தேங்க்யூ.